எதுக்கு எடுக்கக்கூடாது? போட்டோ எதுக்கு எடுக்கக்கூடாது சொல்லுங்க? எது ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸா? ஒரு கல்லும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. இது அவங்க மண்டையில விழுந்திருக்குங்க, ஒய்ஃபோட ஷோல்டர்ல விழுந்திருக்குங்க. இப்ப மண்டை உடஞ்சது எனக்கு தான் மண்டை உடஞ்சிச்சு. அந்த ரூல்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாயிடுமாண்ணா? சரி, இது எடுக்க கூடாதுன்னு சொல்றது நீங்க யாரு? உங்க வேலை இதுதானா? யார்கிட்ட வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் எடுப்பேன். என்ன பண்ணுவாங்கன்னு பாத்துக்கிறேன். மண்டையில விழுந்திருக்கு, ஆஸ்பத்திரியில கரெக்டா பராமரிப்பு இல்ல. நீங்க வந்து எடுக்க கூடாதுன்னு நீங்க என்னத்த சொல்றீங்க? நான் எடுப்பேன், இது நான் பாக்குறேன். நான் என்ன நடக்குது நான் பாத்துக்கிறேன். விடுங்க. பழைய பில்டிங் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு விழுந்திருக்கும்? உங்களுக்கு விழுந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த எடுத்துட்டு வராங்களா? ஒன்னு தான் எடுத்துட்டு வராங்க. எடுக்க கூடாது வீடியோ. ஒரு கல்லும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. இது அவங்க மண்டையில விழுந்திருக்குங்க, ஒய்ஃபோட ஷோல்டர்ல விழுந்திருக்குங்க. உங்களுக்கு விழுந்தா தெரியுங்க, உங்களுக்கு விழுந்தாதான் அது ரத்தம். எடுக்கக்கூடாது. சரி. சிகிச்சை பெற வந்த 62 வயது மூதாட்டி தலைமையில் விழுந்த ஸ்டான்லி மருத்துவமனை கட்டிட டைல்ஸ். சிதறி கிடந்த டைல்ஸை போட்டோ எடுத்தவரை எடுக்கக்கூடாது என்று கூறிய வாட்ச்மேன். எதுக்கு எடுக்கக்கூடாது? போட்டோ எதுக்கு எடுக்கக்கூடாது சொல்லுங்க? எது ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸா? பேச சொல்லுங்க, என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் வந்து என்ன பேச சொல்லுங்க. வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட 7 நகர் பகுதியில் 62 வயதான லதா என்பவர் வசித்து வருகிறார். இவருக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கையில் காயம் ஏற்பட்டதாகவும், இதனால் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்துள்ளார். அப்போது அவரது தலைமையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்த டைல்ஸ் ஒன்று பெயர்ந்து விழுந்துள்ளது. இதனால் அவர் தலையில் பலத்த காயமடைந்ததாகவும், அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அங்கு ஒருவர் போட்டோ எடுத்ததாகவும், அப்போது அங்கிருந்த வாட்ச்மேன் போட்டோலாம் எடுக்கக்கூடாது என்று கூறியதால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது.